வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார். தீபாவளி பண்டிகையில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்தவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை ரூபாய் 436 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா வேளாண் துறை வளாக மைதானத்தில் நடைபெற்றது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசிய போது, கூடுதலாக நடேசன் நகர் முதல் ஆரோவில் வரையிலான மேம்பாலம் மற்றும் மரப்பாலம் முதல் முள்ளோடை வரையிலான மேம்பாலத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரை கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை இணை அமைச்சர் முருகன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப்பொருள் அமைச்சர் திருமுருகன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை விமான நிலையத்தில் பூங்கொத்துடன் வரவேற்றனர். Puducherry, a land of rich heritage and growing aspirations. 8-meter RCC Jersey Type Center median and reconstruction of RCC drains over 2,786 meters. Together, these projects represent a bold leap forward in the region's தீபாவளி பண்டிகையில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி கொண்டாட்டங்களில் பட்டாசு வெடிப்பது என்பது சிறியவர் முதல் பெரியவர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணமாகும். அதிலும் தீபாவளி பண்டிகை குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான காலம் என்றாலும் அது அதிக எச்சரிக்கையும் பாதுகாப்பும் தேவைப்படும் காலமாகும். எனவே குழந்தைகள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி அரவிந்த் மருத்துவமனை மற்றும் கேராலிங் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு தாலுகா அலுவலகங்கள் மூலமாக 20,000 குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்ணாடியை வழங்க உள்ளது. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் புதுச்சேரி அரசின் கூட்டுறவு துறை மூலமாகவும் கான்பெட் மூலம் உரிமம் பெற்று நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளிலும் இக்கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. பட்டாசுகளில் இருந்து பறக்கும் துகள்கள், ஒளி, புகை மற்றும் பட்டாசுகளில் வெளியேறும் ரசாயன வாயுக்கள், திடீர் வெடிப்பு, பிளாஷ் வெடிப்பு போன்றவைகளில் இருந்து இந்த பாதுகாப்பு கண்ணாடி அணிவதால் கண்கள் பாதுகாக்கப்படும். இச்செய்கையின் மூலமாக அனைவரும் அதிக
அதிக விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் இந்த தீபாவளியை கொண்டாடுவார்கள். இந்நிகழ்வின் துவக்கமாக அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் கருவிழியின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜோஸ்பின் கிறிஸ்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களை சந்தித்து அவர் முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க 5000 பாதுகாப்பு கண் கண்ணாடிகளை உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமார் அவர்களிடம் வழங்கினர். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருட தீபாவளி வந்து வர அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஸோ அந்த தீபாவளியை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நம்ம மோர் தென் 110 கிராக்கர் ஷாப்ஸ் டெம்பரரி லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எல்லா கிராக்கர் ஷாப்புக்கும் முறையான அனுமதி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதேமாதிரி வெடி வெடிக்கிறதுக்கான நேரமும் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுமக்கள் அனைவரும் அந்த நேரத்தில் மட்டும் பட்டாசு வெடித்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த வருடம் இன்னொரு சிறப்பாக ஒவ்வொரு வருடங்களும் வந்து புதுவை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து ஐ இன்ஜுரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஐ இன்ஜுரியை தடுக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு கண்ணாடியை வந்து ஒவ்வொரு இதுவும் இலவசமாக வழங்க போகிறோம். ஸோ இந்த இலவசம் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மூலமாக அந்த கண்ணாடி வந்து அவங்க கொடுக்குறாங்க. 20,000 கண்ணாடிகள் வந்து நம்ம புதுவை மாவட்டத்தில் இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக ஒவ்வொரு வெடிமருந்து கடையிலையும் கிடைக்க இருக்குது. ஸோ குழந்தைகள் அனைவரும் இந்த கண்ணாடி வெடி வெடிக்கிறப்ப இந்த கண்ணாடியை அணிந்து பாதுகாப்பாக மிக மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளும். அனைத்து பட்டாசு கடைகளும் இது இலவசமாக கிடைக்கும். ஸோ இப்போ தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி நம்ம எல்லாருமே கொண்டாட இருக்கிறோம். ஸோ இந்த தீபாவளினாலே கொண்டாட்டத்தில் ஒரு முக்கிய பகுதி பட்டாசு வெடிக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக கொண்டாடுற குடும்பங்கள் வந்து சில நேரங்களில் வந்து இது துயரத்தில் வந்து போய் முடியலாம். அரவிந்த் கண் மருத்துவமனையில் ஒரு வருஷத்துல நாங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டுமே ஒரு 50 பேராவது வந்து கண்ணில் வந்து அடிபட்டு எங்ககிட்ட ஹாஸ்பிட்டலில் வருவாங்க. ஸோ அந்த 50 பேர்ல வந்துட்டு ஒரு 20% குழந்தைகளா இருப்பாங்க. நிறைய பேர் பட்டாசு வெடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, வேடிக்கை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண நம்மளுடைய அலட்சியத்தினால ஏற்படுற இந்த விபத்து வந்து நிரந்தரமா கண் பார்வையை வந்துட்டு போக்கிடலாம். ஸோ அதுவும் குழந்தைகளுக்கு இருக்கிறப்போ அது ஒரு லைஃப் லாங் டிசபிலிட்டியா அவங்களுக்கு மாறலாம். ஸோ இதுக்கு எல்லாம் தீர்வு வந்து ஒரு சிறிய விஷயம் தான். நம்ம வந்து இதை தாராளமா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ பாதுகாப்பா நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறோம்னு முடிவு பண்ணோம்னா இந்த மாதிரி விபத்துகளை நம்ம தாராளமா வந்து குறைக்கலாம். ஸோ எப்படி பாதுகாப்பா பட்டாசு வெடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பு கண்ணாடிகள் அணிந்து கொஞ்சம் தூரத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு, பெரியவர்கள் வந்து முக்கியமா பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகள் வெடிக்கிறப்போ பக்கத்திலே இருந்து கவனமா இதெல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம வந்து கண் விபத்துகளை தாராளமா தவிர்க்கலாம். ஸோ இந்த வருஷம் அரவிந்த் கண் மருத்துவமனை ஒரு புதிய முயற்சியாக நம்மளுடைய பாண்டிச்சேரி கவர்மெண்டோட இணைந்து எல்லா கவர்மெண்ட் சார்ந்த பட்டாசு கடைகளிலும் இலவச பாதுகாப்பு கண்ணாடி வழங்க இருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து இந்த பட்டாசுகள் வாங்குறப்போ கண்டிப்பா இந்த இலவச பாதுகாப்பு கண்ணாடியை எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. அதை கண்டிப்பா மறக்காம நீங்க வெடிக்கிறப்போ இதை போட்டுக்கோங்க. பெற்றோர்கள் கவனமா உங்க பிள்ளைகளை பார்த்துக்கணும். செல்போன் யூஸ் பண்ணாம கவனம் செதறாம பட்டாசை பாதுகாப்பா நம்ம வெடிக்கணும். ஸோ இந்த விஷயத்துக்கு அரவிந்த் கண் மருத்துவமனையோட புதுச்சேரி கவர்மெண்ட் துணை இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு நல்ல வாய்ப்பு. புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு அரவிந்த் கண் மருத்துவமனையின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்தவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை அவமதித்த வழக்கறிஞர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் காரை வழிமறித்து அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், ஆரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தமிழ்நாடு புதுச்சேரி தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் உட்பட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கண்டிக்கின்றோம். உங்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை. தூண்டாதே தூண்டாதே தூண்டாதே, சீண்டாதே சீண்டாதே. மக்கள் தலைவர் எழுச்சி தமிழரை
சீண்டாதே சீண்டாதே எச்சரிக்கை எச்சரிக்கை சனாதன கும்பலை விரட்டடிப்போம் விரட்டடிப்போம் இருப்போம் வேறொருப்போம் பாசிச சனாதனத்தை வேறறுப்போம் வேறறுப்போம் தேச விரோத RSS தேச விரோத RSS தேச விரோத சங்கி கூட்டத்தை தடை செய் தடை செய் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற காரை வழிமறித்து அவரை கொலை செய்ய திட்டமிட்ட RSS உறுப்பினரான வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் திட்டமிட்டு RSS ஆல் அவரை படுகொலை செய்வதற்கான திட்டமிட்டு அந்த எங்களுடைய தலைவருடைய காரை வழிமறித்து அவரை இடையூறு செய்து அவமானப்படுத்திய அந்த ராஜீவ்காந்தி வழக்கறிஞரை அதே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது அவர் உயர்நீதிமன்றத்திலே பார் கவுன்சிலிருந்து அவர் அந்த உரிமத்தை ரத்து செய்து அவரை விடுவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி எமது தலைவர் அவர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் நாளை 14ஆம் தேதி ஒருங்கிணைந்த மாவட்ட அளவிலே BR கவாய் அவருடைய அவமதிப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த சூழலில் நம்முடைய மக்கள் தலைவர் அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு சனாதனத்தை 100% கடுமையாக எதிர்க்கக்கூடிய தலைவர் தலைவர் தான். அப்படிப்பட்ட தலைவருக்கு RSS ஆல் உயிருக்கு குந்தகம் ஏற்பட்டு அவரை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். பல்வேறு முற்போக்கு எழுத்தாளர்களை RSS வீடு புகுந்து கொலை செய்தது போல இன்றைக்கு மக்கள் தலைவர் தமிழை இன்றைக்கு அவரை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறது. அவர்களுக்கு தேசிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர், பிரதமர், முதலமைச்சர் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட முக்கியமான பாதுகாப்பு தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் சார்பாக. அதே போல புதுச்சேரியிலும் இன்றைக்கு சனாதன சிந்தனை உள்ள மக்களால் வாக்களித்த அமைச்சர்கள் இன்றைக்கு ஒரு மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு RSS BJP இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் அல்லது NR காங்கிரஸ் இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் இன்றைக்கு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களித்து இன்னைக்கு அமைச்சராகவும் சபாநாயகர் இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அவர்கள் ஒரு மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களை அடையாளம் கண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும். மதசார்பற்ற இந்தியாவில் மதசார்பற்ற இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிற எந்த சக்தியும் சனாதன சக்தி யாராக இருந்தாலும் பொது மக்களுடைய பிரதிநிதியாக தலையெடுக்க கூடாது. அவரை வருங்காலத்தில் மக்கள் அவர்களை பொறுத்தளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் 5000 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். கழக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுமார் 5000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் மற்றும் பட்டாசு, இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார். தொடர்ந்து தொகுதியில் மக்கள் சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பந்தல், நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு சுகாதார ஊழியர்கள் கடன் சங்கத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி அதன் உறுப்பினர்கள் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள புதுச்சேரி சுகாதார பணியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசு சுகாதார ஊழியர்கள் கடன் சங்கத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி அதன் உறுப்பினர்கள் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள புதுச்சேரி சுகாதார பணியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு சுகாதார ஊழியர்கள் கடன் சங்கத்தில் நடந்த 2 வருடமாக உறுப்பினர்களுக்கு நியாயமாக வழங்கப்பட்டு வந்த வட்டி கழிவு வழங்கப்படவில்லை எனவும் மற்றும் கோ ஆபரேட்டிவ் சொசைட்டிலும் காரைக்கால் கோ ஆபரேட்டிவ் சொசைட்டிலும் வட்டி கழிவு அளித்துள்ளதாகவும் ஆனால் புதுச்சேரியில் மட்டும் இந்த வட்டி கழிவை கொடுக்காமல் லாபம் இல்லை என்று காரணம் காட்டி வருவதாகவும் நியாயமாக நடக்க வேண்டிய தேர்தலை திட்டமிட்டு கடந்த 4 வருடமாக தேர்தலை நடத்த விடாமல் வேண்டுமென்றே முறைகேடான வழியில் சிலரை நியமித்து நிர்வாகத்தை சீர்குலைத்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் நியாயமான முறையில் தேர்தலை நடத்தி வட்டி கழிவை சரியான முறையில் உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இங்கு நடத்தப்பட்ட அனைத்து ஊழல்களும் வெளிவர வேண்டும் எனவும் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக துணை பதிவாளரை சந்தித்து பொது தேர்தலை அறிவிக்க சொன்னதும் அதனை தடுத்து நிறுத்தியதும் அவர் மூவர் குழுதான் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. தீபாவளி பண்டிகை ஒரு வாரம் உள்ள நிலையில் ஆடை ஆபரணங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக பொதுமக்கள் பட்டாசு, ஆடை, ஆபரணங்கள், இனிப்பு வகைகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்காக முக்கிய கடை வீதிகளான நேரு வீதி, அண்ணா சாலை, காந்தி வீதி, மிஷின் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அதே நேரத்தில் மார்க்கெட் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து புகழ்பெற்றது. 2000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு உள்ளது. இங்கு ஏழை எளிய மக்கள் அனைத்து வகையான பொருட்கள், ஆடைகளை குறைந்த விலையில் வாங்கி செல்கின்றனர். பேரம் பேசி வாங்க ஏதுவாக உள்ள இடம் ஆதலால் எப்போதும் மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும். தற்பொழுது தீபாவளியை ஒட்டி மார்க்கெட் உள்ள காந்தி வீதி முழுவதும் வெறும் மக்கள் கூட்டமாக காணப்படுகிறது. பொதுமக்கள் உற்சாகத்துடன் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவண்ணாமலை மண்டல தொடர்பு அலுவலர் பேரணி ரவி எழுதி தொகுத்திருந்த பொது அறிவு களஞ்சியம் என்னும் நூல் வெளியீட்டு விழா விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவண்ணாமலை மண்டல தொடர்பு அலுவலர் பேரணி ரவி எழுதி தொகுத்திருந்த பொது அறிவு களஞ்சியம் என்னும் நூல் வெளியீட்டு விழா விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தமிழ்நாட்டின் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி தலைமையேற்றார். தமிழ்நாட்டின் மேலாண் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அந்நூலின் முதல் பிரதியினை புதுச்சேரி தமிழறிஞர் சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் பெற்றுக்கொண்டு நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக மேல்வாலை கண்டாச்சிபுரம் பழனிவேலு கல்வி நிறுவனத்தின் தாளாளர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இந்த விழாவில் திருவண்ணாமலை மாவட்டம் பேரணியை சார்ந்த பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு நூலாசிரியரை வாழ்த்தினர். இந்த விழாவினை நூலாசிரியர் ரவி, திருமதி கலைவாணி ரவி, ஸ்ரீ தனலட்சுமி, அபிராமி, ஒன்றிய இலக்கிய அணி துணை செயலாளர் பாக்கியராஜ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக பேரணி ஊர் தலைவர் நன்றி உரையாற்றினார்.
புதுச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய 6வது தேசிய அளவிலான ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவிய கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் 6வது முறையாக தேசிய அளவிலான ஓவிய போட்டி பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்த ஓவிய போட்டியில் தேர்வு பெறும் மாணவ மாணவியர்களுக்கு மொத்த பரிசு தொகை 51,000 வழங்கப்பட்டது. ஓவிய போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தது. அதன்படி இந்தியாவில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை புதுச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீ தலாதேவி ஏற்பாடு செய்து புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையேற்று முதல் நிலை தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் 51,000 அதற்கான சான்றிதழும் வழங்கினார். மேலும் ஓவிய மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயம் பரிசையும் வழங்கி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேட்லாக் புத்தகத்தையும் வெளியிட்டார். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார். தீபாவளி பண்டிகையில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்தவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.